அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டில் பிரபல நடிகை சண்டையிட்டது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இனியும் என்னை பற்றியான தகவல்கள் வெளியே வந்தால் நிச்சயமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வேன் என்பதற்கேற்ப பிரபல நடிகை தற்பொழுது வீட்டிற்கு நேரடியாக சென்றே தற்பொழுது சண்டையிட்ட சம்பவம் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சி.வி. சண்முகம் அவர்களது வீட்டிற்கும் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியான கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக நடிகை திரிஷா அவர்கள் பதிவு ஒன்றை போட்டிருந்தார். மன்னிப்பு கேட்காமல் இருந்தால் நிச்சயமாக வழக்கு தொடர்வேன் என்றும் அவதூறு வழக்கை தொடர்ந்து சேலம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்த ஏ.வி. ராஜு அவர்களை சிறையில் தள்ளுவேன் என்றும் நடிகை திரிஷா அவர்கள் இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்திருந்தார். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏ.வி. ராஜு அவர்களை கண்டிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் நேரடியாக அவரது வீட்டிற்கு சென்று தற்பொழுது பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. கூவத்தூரில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் பொய்யான தகவலை பரப்பி வருவதற்கு நடவடிக்கை எடுங்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பயன்படுத்தி கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் தற்பொழுது நடிகை திரிஷா அவர்கள் பேசியதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்காக தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைக்கு மேல் மிகப்பெரிய அளவில் பாரமாக இருக்கக்கூடிய நிலையில் புதிதாக இந்த பிரச்சனையும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் பொறுப்பிற்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை எந்த ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறாத நிலையில்தான் தற்பொழுது வரை பதவி வகித்து வருகிறார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் இதுவரை அதிமுக தோல்வியடையாத வகையில் அதிமுகவின் பெரும்பான்மையான தொகுதிகளில் தான் வெற்றியடைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தலைமை வகித்து மிகப்பெரிய அளவில் தோல்வி வகித்தால் நிச்சயமாக பெரும் பாதிப்பு எடப்பாடி பழனிசாமிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கும் அமையும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நடிகை திரிஷா அவர்களின் வீட்டில் பேச்சுவார்த்தை நடந்தது மிகப்பெரிய ஒரு வைரலாக பரவி வருகிறது. ஒட்டுமொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக அவதூறு பரப்புபவர்களை நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதற்கான நஷ்டஈடுகளை வழங்க வேண்டி தற்போது நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்வேன் என்றும் நடிகை திரிஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களது வீட்டிற்கு சென்று பேச்சுவார்த்தையும் நடத்தியுள்ளார். மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் உண்மையான ரசிகையாக தற்பொழுது வரை இருக்கிற அதற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக அதிமுகவினர்கள் செயல்படுவது மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது என்றும் நடிகை திரிஷா அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் நடிகை திரிஷா அவர்கள் கூவத்தூருக்கு சென்றாரா இல்லையா என்பதை அவரே மறுக்கவில்லை. தற்பொழுது வரை கூவத்தூருக்கு சென்றதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருப்பதாகவே தான் ஏ.வி. ராஜு அவர்களும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வசமாக சிக்குவது வாய்ப்புகள் அதிகமாகவே இருப்பதாகவும் தான் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.